வைபவ் சூரியவன்ஷி. ஆக்சுவலாக வந்து இவரை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். என்னென்னா அவர் வந்து எந்த மேட்ச்சில் 6ம் 4ம் அடிக்காமல் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்ஸ் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் 10 இன்னிங்ஸில் பார்த்தேன். அட்லீஸ்ட் ஒரு மேட்ச்லேயாச்சும் அட்லீஸ்ட் எல்லா மேட்ச்லையுமே வந்து ஒரு 4 ஆர் ஒரு 6 அடித்து வச்சுருக்காரு. சரி, லாஸ்ட் 15 இன்னிங்ஸ் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுலேயும் வந்து அதேமாரி தான் அடித்து வச்சுருக்காரு. லாஸ்ட் 20ல் பார்த்தேன். எல்லா மேட்ச்லேயுமே அட்லீஸ்ட் ஒரு 4 இல்லைன்னா ஒரு 6 அடித்து வச்சுருக்காரு. இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டே இருந்தது ரொம்ப நாளாக. ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது பார்க்குறதுக்கே. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து வார்ம் அப் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு அண்டர்-19 வார்ம் அப் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரனில் அவுட் ஆகிட்டார். எனக்கு அதை பார்த்த உடனே என்னடா இது, அட பாவீங்களா, 30 இன்னிங் ஒரு வேளை நம்ம தான் கண்ணு வச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட், அதாவது 5 ரன் அடித்தாருன்னா ஃபஸ்ட்டு 2 பால் ஆடி 5 ரன் அடித்தாருன்னா அதில் ஒரு 4 இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்துட்டு திடீர்னு ஒரு ரனில் அவுட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்கக்கூடாது.